அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி கல்வியை பற்றி நான் சொல்லலான்னு நினச்சேன். கல்வி அப்படிங்கிறது பட்டறிவு, படிப்பறிவு, பகுத்தறிவு. அப்போ அந்த பட்டறிவும் பகுத்தறிவும் படிப்பறிவும் பள்ளி அறையில் மட்டும் கிடச்சிடாது. 60 பேருக்கு ஒரு ஆசிரியர் சிறப்பாக இருந்துட முடியாது. அப்போது ஒரு குழந்தைக்கான சிறப்பான ஆசிரியர் பெற்றோர்கள் தான். அப்போ அவங்க சிறப்பான ஆசிரியராக இருக்கணும்னா முதல்ல அவங்க ஆசானாக இருக்கிறதுக்கு தகுதியாக இருக்கணும் இல்லையா? அதுக்கு தான் நான் சொன்னேன், கல்வி என்பது படிப்பறிவு, பட்டறிவு, பகுத்தறிவு. பகுத்தறிவு, பட்டறிவு பெற்றோர்களுக்கு இருக்கணும். என்ன பகுத்தறிவு, பட்டறிவு? தான் அன்றாடம் சந்திக்கிற நிகழ்வுகளில் அவங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், எதை கற்றுக்கிட்டால் எப்படி வாழலாம், எந்த வேலையில் என்ன வருமானம்,